இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சள் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்க போறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாவை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சு பேஸ்டா அரைச்சிருக்கேன். அதுதான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான எக் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை உடனே எடுத்து பொரிச்சிடுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பீஸா எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிங்க. நீங்க கொஞ்சம் சிக்கனை லேட்டா எடுத்து பொரிச்சிங்கன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டுரும். அந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம அந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போ எல்லா சைடும் திருப்பியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம பொரிச்சதுல இருந்து 2 கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிச்சம் வச்சிருக்க ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாஸ்ல உப்பு இருக்கு, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.